வணக்கம். க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் லாஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த மாதம் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து இந்த நியூ க்ளோசிங் ஒரு செட்டப்பை வந்து செபி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலயமா தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. 3:15க்கு ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் முடிஞ்சிடும். 3:40 வரைக்கும் 9:15க்கு ஓப்பன் ஆகிற டெரிவேட்டிவ் மார்க்கெட் 3:40 வரைக்கும் எந்த இடத்துலையும் தடை இல்லாமல் ரன் ஆகும். கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் 3:15 நார்மல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணி கேஷோட க்ளோசிங் என்னன்றதை கொடுப்பாங்க. அதிலிருந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மேட்சிங், அதாவது ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் செபி எடுத்துகிட்டு வந்தது. இதில் நிறைய பிரச்சனை இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீட்டைல் ட்ரேடர்ஸும் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் கம்பெனிஸும் எக்ஸ்பைரி டே, அதாவது வாரத்துக்கு 2 எக்ஸ்பைரி இருக்கும். செவ்வாய்க்கிழமை என்எஸ்சிக்கும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. வியாழக்கிழமை சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும். இப்போ வாரத்துக்கு 2 நாள் அதிகமான வால்யூம் வந்து நம்ம ட்ரேட் ஆகிறத பார்க்கணும். நார்மல் டேஸில் ட்ரேட் ஆகிறத விட இந்த வீக்லி ஆப்ஷன்ஸில் வந்து எக்ஸ்பைரியில் தான் அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகிறத நம்ம பார்த்தோம். எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக ஒரு ரீட்டைல் ட்ரேடரை வச்சு நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் எக்ஸ்பைரியில் 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி ரொம்ப குறைவான ப்ரீமியமாக ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு வாலட்டிலிட்டி வந்தால் நம்ம அதை ப்ராஃபிட்டாக புக் பண்ணலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட சொல்லலாம். பட் இது இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த கேஷ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு புது கான்செப்ட்ன்றதுனால ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இன்னும் இது ஒரு பழக்கத்துக்கு வரல அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் 3:15க்குள்ள உங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. அதாவது எக்ஸ்பைரி மட்டும் இல்லை, எல்லா நாள் ட்ரேடிங் செஷன்லையும். அதே மாதிரி நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னாலும் 3:15க்குள்ள இதை முடிக்கிறது நல்லது. ஸோ இந்த கான்செப்ட் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், செபியோட சேர்மன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், இந்த கேஷ் ப்ராசஸிங் க்ளோசிங் இதில் வந்து ஆக்ஷனில் வந்து ரொம்ப மேனிப்புலேஷன் நடக்கிறதாவும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், மேனிப்புலேட் பண்ணால் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் நடக்கிறத யாராவது என்டர்டெயின் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இமிடியேட்டாக எடுப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. இது எங்கே அதாவது இது எந்த இடத்துல வருது அப்படின்னா, இந்த மேனிப்புலேஷன் நடக்குமா அப்படின்ற ஒரு கொஷினை கிரியேட் பண்ணுது. ரெண்டாவது, இப்போ ஒரு மேனிப்புலேஷன், ஒரு அலிகேஷனே செபி இப்போ ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறாங்க 2 கம்பெனி மேலே. அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்செக்ஸ் பிஎஸ்சியோட அந்த வீக்லி எக்ஸ்பைரியில் வந்து இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு தான். இன்னும் இதில் ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ஃபைனல் ஆர்டரோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான். என்ன நடந்தது இந்த பிரச்சனையில், இதில் இந்த 2 கம்பெனி யார் யார், அதை எப்படி இவங்க மேனிப்புலேஷன் அப்படின்றதுக்குள்ள இவங்க வராங்க, இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டேல நடக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 13, 2026 இந்த மாதம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டேல தான் இந்த மேனிப்புலேஷன் நடந்ததா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 2 செகண்டில் சென்செக்ஸ் 362 பாயிண்ட் ஜம்ப் ஆயிருக்கு. 12 செகண்டில் 132 பாயிண்ட்டும், 28 செகண்டில் 405 பாயிண்ட்டும் ஜம்ப் ஆயிருக்கு. இந்த மூமெண்ட் தான் செபிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் டிட்டர்மின் செய்யறதுக்கு பயன்படுத்துகிற இந்த முறை தான் கேஷ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். இதில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதாவும் இவங்க சொல்கிறாங்க. 2 கம்பெனி, ஒன்று காப்தால் மொரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், இன்னொன்று மான்சி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங் பிரைவேட் லிமிடெட். இந்த 2 கம்பெனி தான் இவங்க இந்த குற்றச்சாட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. செபி ஆர்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த என்டிட்டிஸ் வந்து என்ன செஞ்சாங்க, பிரைமா ஃபேசி கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2.96 கோடி ரூபா அளவுக்கு மற்றும் 71,64,000 ரூபா அளவுக்கு ராங்ஃபுல் கெயின் எப்படி கால்குலேட் செய்யப்பட்டது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல இந்த கேஷ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். 3:15 3:20 வரைக்கும் ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிடுவாங்க. 3:15க்கு நார்மல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். நான் சொல்றது கேஷ் மார்க்கெட். டெரிவேட்டிவ் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆனால் 3:40 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ட்ரேட் ஆகும். இப்போ இந்த 3:15க்கு நார்மல் ஈக்விட்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். 3:15 3:20 வரைக்கும் ரெஃபரன்ஸ் ப்ரைஸ்ன்னு ஒன்று கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 3:20க்கு இந்த கேஷ்ன்றது ஸ்டார்ட் ஆகும். 3:28 to 3:30 ரேண்டம் க்ளோஷர் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம்.
3:35க்குள்ள ஈக்லிபிரியம் இல்லை க்ளோசிங் ப்ரைஸ் டிஸ்கவரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. க்ளோசிங் ப்ரைஸ் என்ன ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் வந்துடும், இன்க்ளூடிங் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ இதில் என்னன்னா எக்ஸ்பைரி டேல இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் ப்ரைஸ்ன்றது அண்டர்லைங் இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ஸ்பாட் இண்டெக்ஸோட ப்ரைஸ் தான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஆப்ஷன்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் 13 அன்னைக்கு என்ன நடந்தது? சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி. இந்த கேஷ்ன்ற ப்ராசஸில் அப்நார்மல் மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணுறாங்க செபி. ஆர்டரில் வந்து 3 மேஜர் ஸ்பைக் சார்ட்டில் தெரியுது. ஸ்பைக் 1 வந்து எப்போ நடக்குதுன்னா 3:20 41 செகண்ட்லேருந்து 3:20 43 செகண்ட் 2 செகண்ட்ல நடக்குது. அந்த 2 செகண்ட்ல 77,661 இருந்த சென்செக்ஸ் 78,023 கிட்டத்தட்ட 362 பாயிண்ட் அந்த 2 செகண்ட்ல ஜம்ப் ஆகுது. ரெண்டாவது ஸ்பைக் எப்ப நடக்குதுன்னா 3:24 8 செகண்ட்ல இருந்து 3:24 செகண்ட்ல கிட்டத்தட்ட 12 செகண்ட்ல 77,707.8 இருந்து 77,840 கிட்டத்தட்ட 132.6 பாயிண்ட்ஸ் ஜம்ப் ஆகுது. மூணாவது ஸ்பைக் எப்ப நடக்குதுன்னா 3:25 49 செகண்ட்ல இருந்து 3:26 17 செகண்ட், அதாவது 28 செகண்ட்ல 77,787.9 இருந்து 78,193 வரைக்கும் ஜம்ப் ஆகுது. இது 405 பாயிண்ட்ஸ் ஜம்ப் ஆகுது. இது மூணுமே அப்சைட் ஜம்ப் ஆகுற பாயிண்ட்ஸ். இப்போ இந்த காப்தால் அப்படின்ற கம்பெனியோட செபி இந்த கம்பெனிக்கு எப்படி இவங்க அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமானது இந்த காப்தால் மொரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கிராஸ் பை வேல்யூ அப்ராக்சிமேட்டா 191,29 லட்ச ரூபா அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஓவராலா பார்ட்டிசிபேட் பண்ணதுல 86.6% இவங்களோட வேல்யூ, இவங்க வந்து ட்ரேட் பண்ண அந்த வேல்யூ அந்த முக்கியமான டைம்ல. ஸோ ரெண்டாவது ஸ்பைக் நடக்கும்போது இது மேனிப்புலேஷன், இது வந்து மேனிப்புலேஷன் செய்யறதுக்கான ஒரு ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிருக்காங்களோ அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்பைக் 2 செகண்ட்ல இது என்ன ஆச்சு அப்படின்னா 3:20 41 செகண்ட்ல இருந்து 3:20 43 செகண்ட்ல 88 பை ஆர்டர் போயிருக்கு. இந்த சென்செக்ஸ் இந்த அந்த குறிப்பிட்ட 2 செகண்ட்ல 86 லிமிட் ஆர்டர்ஸ். டோட்டல் பை ஆர்டரோட வேல்யூ எவ்வளோனா 66.6 கோடி ரூபா. இதுல காப்தாலோட ஆர்டர் வேல்யூ மட்டும் 66.57 கோடி ரூபா. அப்போ 99.9% வேல்யூக்கான ஆர்டர் இவங்க தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ இது செகண்ட் வீடியோ டோட்டல் லிமிட் பை ஆர்டர் வேல்யூ காப்தாலோட அட்ரிபியூஷன், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். செபியோட டேபிள்ல தெரிஞ்சுக்கிறது. சென்செக்ஸ் இது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சென்செக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே பை ஆர்டர் போயிருக்கு. அப்ப பிரைஸ் என்ன பிரைஸ் போட்டு அவங்க பை பண்ணாங்கன்னா, நார்மலா இந்த கேஷ்ல வந்து அந்த இண்டிகேட்டிவ் க்ளோசிங் பிரைஸ் ரெஃபரன்ஸ் பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல இருந்து 3% மேல போகலாம், அந்த பிரைஸ் ரெஃபரன்ஸ் பிரைஸ்ல இருந்து 3% கீழே போகலாம். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 2.7% கீழேயும் 3%க்கு மேலேயும் அந்த 2.7% இருந்து 3% அதுக்குள்ளதான் இவங்க அந்த பை ஆர்டரை உள்ள போட்டிருக்கிறாங்க. அப்பர் ரேஞ்சில் இப்போ 100 ரூபாயில ஒரு ஸ்டாக் இருக்குன்னா 102.70 ரூபாய் இருந்து 103 ரூபாய்க்குள்ளதான் இந்த ஆர்டரை பஞ்ச் பண்ணிருக்கிறாங்க பை ஆர்டர். அப்போ அந்த ஃப்ரீஸ் ஆகிற பிரைஸ் ரேஞ்சுக்கு போய் பை ஆர்டர் பிளேஸ் அந்த இடத்துல இவங்க இந்த கம்பெனி மட்டுமே பண்ணியிருக்கு. ரெண்டாவது ஸ்பைக் நடந்தப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா 12 செகண்ட்ல வந்து 132.6 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3:24.8க்கு. இதோட டோட்டல் வேல்யூ அப்போ அந்த டைம்ல மட்டும் 131.7 கோடி ரூபாய் அளவுக்கு காப்தாலோட ஆர்டர் போயிருக்கு. அப்ராக்சிமேட்டா இதுல மொத்த ஆர்டரோட வேல்யூ 131.74 கோடி. இதுல காப்தாலோட ஆர்டர் மட்டும் 126.59 ஆர்டர். இதோட வேல்யூ 96% இவங்களோட ஆர்டரோட வேல்யூ மட்டுமே. இதுல இவங்க போட்டிருக்கிற லிமிட் ஆர்டர்ல 108 லிமிட் ஆர்டர் பை ஆர்டர்ஸை வந்து காப்தால் மூலமா பிளே செய்யப்பட்டதா செபியோட டேபிள்ல நமக்கு சொல்றாங்க. இந்த ஆர்டரும் 2.7 3% பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இப்போ மூணாவது ஸ்பைக், இதுதான் இன்னொரு கம்பெனி மாட்டுது. என்னன்னா 3:25 49 செகண்ட்ல இருந்து 3:26 17 செகண்ட்ல
405 பாயிண்ட் ஸ்பைக் ஆகுது. 77,787.9 இருந்து 78,193 வரைக்கும் ரைஸ் ஆகுது. இந்த பீரியட்ல காப்தாலோட ஆர்டர் 98.1 கோடி ரூபாய் அளவுக்கு. மார்க்கெட்டோட டோட்டல் பை ஆர்டர் வந்து 115 கோடி ரூபாய். இதுல காப்தாலோட ஷேர் 85.2%. ஸோ இப்போ மான்சி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கிங் இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பெண்டிங் லார்ஜ் செல் ஆர்டர்ஸை கேன்சல் செஞ்சதும் ஆர்டர் இம்பேலன்ஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க இந்த கேஷை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த மான்சி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, கேப்தால் அக்ரெசிவ் பை சைட் போவாங்க, மான்சி அக்ரெசிவ் செல் சைட் போவாங்க. 3:21 அப்ராக்சிமேட்டா அதுல இருந்து 3:26 மான்சி லோயர் பிரைஸ்ல செல் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. அது எங்க பிளேஸ் பண்றாங்கன்னா, சென்செக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல, அந்த ஸ்டாக்ஸோட ரெஃபரன்ஸ் பிரைஸ்ல இருந்து கீழே 3% கீழே இருக்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள போடுறாங்க. இப்போ இந்த செபியோட அனாலிசிஸ்ல மான்சியோட செல் ஆர்டர் வேல்யூ அப்ராக்சிமேட்டா 145.6 கோடி ரூபா. 3:26 2 செகண்ட்ல இருந்து 3:26 5 செகண்டுக்குள்ள இந்த செல் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த செல் ஆர்டர் கேன்சல் பண்ணும்போது சென்செக்ஸோட இந்த பிரைஸ் இருக்கு பாருங்க, 232.96 பாயிண்ட்ஸ் இம்மிடியேட்டா சர்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா செபி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரை கேன்சல் பண்றதுனால. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, லார்ஜ் செல் ஆர்டர் இருக்கிற வரைக்கும் ஈக்குலிபிரியம் பிரைஸ் கீழே ப்ரெஷர் இருக்கும். சடனா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணும்போது பை சைடு இம்பேலன்ஸ் அதிகமாகும், ஐஇபி ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் சென்செக்ஸ் அந்த ஆகஸ்ட் 13 வந்து இந்த ஜம்ப் நடந்திருக்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த கேஷ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸ்டாக்கோட ரெஃபரன்ஸ் பிரைஸ் 1000 rupees. பை சைடில் ஒரு பெரிய ஆர்டர் 1030 போடுறாங்க, செல் சைடில் 970 போடுறாங்க. ஏன்னா இந்த 3%. ஸோ இப்போ இதுல என்னன்னா, இண்டிகேட்டிவ் ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆர்டர் புக் இம்பேலன்ஸ், இது மூவ் ஆயிட்டு இருக்கும் ரெண்டு பக்கமும். ஏன்னா இந்த பக்கம் 3%, இந்த பக்கம் 3%, இப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து அப்ஸ் அண்ட் டவுன் மூவ் ஆயிட்டு இருக்கும். சப்ளை வந்து சடனா டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த 970 போட்ட செல் ஆர்டர் டிஸப்பியர் ஆயிடுச்சுன்னா, இந்த ரெஃபரன்ஸ் ஈக்குலிபிரியம் பிரைஸ் இருக்குல்ல, இங்க இருந்து மேல இருக்கிற சைட்ல இருக்கிற ஆர்டரோட ஜம்ப் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் இந்த ஜம்ப் ஆனதுக்கான ரீசனா இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா, எஃப்என்டோ பொசிஷன்ஸ் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ற ரீட்டைல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஹைலி ரிஸ்கான விஷயம். 3:15 அப்புறம் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு செட்டில்மெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். 77,840 கால் பே ஆஃப் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஆனா செட்டில்மெண்ட் 78,080னா இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ வருது? 78,000 கால் வந்து ஒரு ஆப்ஷன் பையர் வாங்கியிருக்கிற 78,000 கால் 78,080 முடியுதுன்னா 80 ரூபா இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ அப்போ என்னன்னா, ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டி வச்சிருந்தா இந்த ஜம்ப் ஆகி எக்ஸ்பைரியில் க்ளோஸ் ஆகும்போது அவுட் த மணியில் இருக்கிற கால் ஒரு பெரிய குவான்டிட்டி இந்த மணிக்குள்ள மாதிரி செட்டில்மெண்ட் நடக்கும். ஸோ இதுதான் இந்த அண்டர்லைங் அசட் ஸ்பாட் இண்டெக்ஸ், முக்கியமாக எக்ஸ்பைரி டேல ஜம்ப் ஆகி க்ளோஸ் ஆகும்போது அவுட் த மணியில் இருக்கிற கால் இந்த மணிக்குள்ள மாறி இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து அந்த செட்டில்மெண்ட் நடக்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த காப்தாலோட ராங்ஃபுல் கெயின் எப்படி அப்படின்னா, ஆக்சுவல் சென்செக்ஸோட க்ளோசிங் 78,080 அன்னைக்கு. கம்பாரிசன் லெவல்னு ஒன்று செபி கொடுக்குறாங்க. எவ்வளோன்னா 77,840. கிட்டத்தட்ட இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 பாயிண்ட் கீழே கொடுக்குறாங்க செபியோட. அதாவது அவங்க கணக்கிடுறாங்க ஆக்சுவல் க்ளோசிங் ஆகஸ்ட் 13 78,080 தான். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் நிப்டி க்ளோஸ் ஆன க்ளோசிங்கை வச்சு சென்செக்ஸில் எவ்வளோ க்ளோசிங் நார்மலாக க்ளோஸ் ஆயிருக்குன்றத ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதோட வேல்யூ 77,840. இப்போ இந்த இண்டெக்ஸை வச்சு இவங்க எவ்வளோ பாயிண்ட் மேனிப்புலேட் பண்ணி அது மூலயமா இவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்குறாங்கன்றத கால்குலேட் பண்ணுறாங்க. அதில் காப்தாலை பொறுத்த வரைக்கும் 2,96,00,000 பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதில் மான்சியோட ராங்ஃபுல் கெயின் அப்படின்றது, ஏன்னா அவங்க செல் சைடு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதில் அவங்க கொடுத்துருக்கிறது 71,65,000 மென்ஷன் பண்ணுறாங்க. டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 3,68,00,000 இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு செபியோட ஆக்ஷனையும் அந்த ரிப்போர்ட்டில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா,
இது ஃபைனல் ஆர்டரோ ஜட்ஜ்மெண்ட்டோ கிடையாது. இது குற்றச்சாட்டு. இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை இன்னும் தீவிரமாக விசாரித்து செபி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த மீன் டைமில் டெம்பரவரி ஆர்டர் ஒரு சிலது அந்த கம்பெனிஸ் அகேன்ஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது இதனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, 3 காலுக்கு அப்புறம் ஒரு வாலட்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நார்மலாகவே நம்ம பார்க்குறோம், ஒன்று கேப் அப்பில் சடனாக போய் க்ளோஸ் ஆகுது நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ், இல்லை கேப் டவுனில் சடனாக கீழே வந்து க்ளோஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் வரும்போது ஆப்ஷன் பையராக நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் அதிகமாக இருக்கும். செல்லருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ பெரிய அளவுக்கு இந்த மாதிரி சடனாக மாறும்போது அது பெரிய லாஸையோ ரிஸ்கையோ எடுத்துகிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக நீங்கள் ரீட்டைல் ட்ரேடர் பண்ணோம்னா 315 ஒரு நம்ம நார்மல் மார்க்கெட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன், டெலகிராம் குரூப்போட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேபி இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டுமே, ஒரு அதாவது லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. ஆப்ஷன் ட்ரேடிங் கண்டிப்பாக ஹைலி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதை கிளியராக தீவிரமாக நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ராகலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.